ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீட்டிலேயே நல்ல மொறுமொறுன்னு கடையில் கிடைக்கிறது போலவே பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சிப்ஸ் நான் உங்களுக்கு 2 ஃப்ளேவரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு 400 கிராம் உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். பஜ்ஜி ஸ்லைசர் வச்சு இது போல் நல்ல மெல்லிஸாக எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரவுண்ட் பீசஸ் ஒரு 5லேருந்து 6 தனியாக எடுத்து வச்சுட்டு இது போல் நீட்டமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நல்ல மெல்லிஸாக நீட்டமாக சிப்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வெட்டினோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக இருக்குன்னு. உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுடணும், அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் இது போல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க 4லேருந்து 5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே நல்லா க்ளீன் அவுட் ஆகிட்டு தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளியராக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிளியராக இருக்குன்னு. நான் ஒரு 5 முறை கழுவி எடுத்திருக்கேன். தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து உருளைக்கிழங்க வேற அகலமான பவுலில் போட்டுட்டு உருளைக்கிழங்கு முங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். உருளைக்கிழங்க வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா இந்த சூடான தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தாவே போதும். இதுதான் ரொம்ப சீக்ரெட்டான டிப்ஸு உருளைக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து வடித்து எடுக்கணும். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. இந்த பக்குவத்தில் தான் எடுத்து நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு காட்டன் டவலில் மாற்றி எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் துணி வச்சு நல்லா நீட்டாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துக்கணும். நான் உருளைக்கிழங்குக்கு மேலே இன்னொரு டவலும் வச்சு நல்லா முழுமையாக தண்ணி எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்லேயுமே இருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு உருளைக்கிழங்க போட்டு பாருங்கள். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மீதி உள்ள உருளைக்கிழங்கையுமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுடணும். உருளைக்கிழங்கு ஒரு 50% மொறுமொறுப்பானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆனில் வச்சு இன்னமும் நல்ல மொறுமொறுப்பாக வறுத்தி எடுக்கணும். 50% மொறுமொறுப்பு ஆகிற வரைக்குமே நம்ம கரண்டி வச்சு கலந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா 50%க்கு அப்புறமா அப்பப்போ இது போல் நல்லா கலந்துட்டு நல்லா மொறுமொறுப்பு ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது போல் செய்யும்போது தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்ல மொறுமொறுப்பாக வரும். மீதி உள்ள உருளைக்கிழங்கையுமே இது போல் போட்டுடலாம். நம்ம என்னதான் கொத்தாக போட்டாலுமே நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கறனால ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் இது போல் சிப்ஸ் மாதிரி வறுத்து எடுத்துட்டேன். எண்ணெயில் 1 கப் பச்சை வேர்க்கடலை, இதையுமே நல்லா மொறுமொறுப்பாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுக்கணும். அதே சமயத்தில் வேர்க்கடலையுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதையுமே நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்து அதே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இது போல் வேர்க்கடலை கருவேப்பிலெலாம் போடும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அகலமான பவுலில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை சேர்த்தும்போது மசாலாவோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். ஸ்பூனை வச்சு இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு வறுத்து வச்சிருந்த சிப்ஸோட பாதி எண்ணெய் எடுத்து போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் போட்டு கலந்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது மசாலா ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு மீதி உள்ள சிப்ஸை இந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சிப்ஸோட ஃப்ளேவர் பார்த்தோம்னா லேஸ் ஃப்ளேவரில் இருக்கும். சாட் மசாலாலாம் சேர்த்திருக்கறனால ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக காரசாரமான ரெண்டாவது ஃப்ளேவரோட சிப்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே 2 ஃப்ளேவரில் சிப்ஸ் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.